வணக்கங்க, நான் ரமேஷ் பாபு. வெல்கம் டு தி ANSYS வெபினார் இன் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ANSYS வெபினார் இன் தமிழ் 26-27 AAA காலேஜில் நடந்தது. மே மாதம் 2020 அன்னைக்கு சிமுலேட் பண்ண அந்த மாடல் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எப்படி சிமுலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட் பீமை ANSYS வச்சு எப்படி சிமுலேட் பண்ணலாம் பார்ப்போம். ப்ரீ ப்ராசஸர் போங்க, எலிமெண்ட் டைப் ஆட் பண்ணுங்கள், ஆட் சாலிட் கான்க்ரீட் 65 எலிமெண்ட்டை ஓகே கொடுங்க. திருப்பி இன்னொரு தடவை ஆட் போங்க, பீம் எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, 2 நோட் 188 கிளிக் ஓகே, தென் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரியல் கான்ஸ்டன்ட் போங்க, கான்க்ரீட்டுக்கு மட்டும் ரியல் கான்ஸ்டன்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ரியல் கான்ஸ்டன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க. இந்த ரியல் கான்ஸ்டன்ட் இது 3 கேட்குது, 3 ரீபார் கேட்குது. இந்த ரீபார் 1, 2, 3ங்கிறது 3 மெட்டீரியல். நீங்கள் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட ப்ராப்பர்ட்டியும் வால்யூம் ரேஷியோவும் இதில் கொடுத்தீங்கன்னா அது ஃபைபராகவே எடுத்துக்கும். ஸோ பை டிஃபால்ட் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க, கிளிக் ஓகே கொடுத்துங்க. நீங்கள் ரியல் கான்ஸ்டன்ட் ஸ்டீலுக்கு ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அது நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வார்ன் பண்ணும். ஸோ பாருங்கள், சாஃப்ட்வேரே வார்ன் பண்ணும், நோ ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் இட். கோ டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டீரியல் மாடல்ஸ் போங்க. மெட்டீரியல் மாடல்ஸில் ஸ்ட்ரக்சுரல், லீனியர், அப்புறம் எலாஸ்டிக், ஐசோட்ராஃபிக், 5000 ரூட் எஃப்சிக்கு அப்போ 25,000. ஓகேவா? அதுக்கடுத்து கீழே பாய்சான் ரேஷியோ 0.20 இது கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து டென்சிட்டி கொடுங்க. டென்சிட்டி 2500 யூனிட்ஸ், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் லீனியர், இன்எலாஸ்டிக், நான் மெட்டல் பிளாஸ்டிசிட்டி, காங்க்ரீட் போங்க. ஷியர் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், 0.20, 0.90, இது 3.5. இங்கே யூனிஆக்சியல் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 25 MPa தான் அந்த யூனிஆக்சியல் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு. கிளிக் ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் டென்சிட்டி கொடுத்தாச்சு. இப்போ காங்க்ரீட்டுக்கு திருப்பியும் நான் மெட்டல் பிளாஸ்டிசிட்டி காங்க்ரீட்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இன்எலாஸ்டிக்கில் போய் ரேட் இண்டிபெண்ட் போங்க. ஐசோட்ராஃபிக் ஹார்டனிங் பிளாஸ்டிசிட்டி, மிசஸ் பிளாஸ்டிசிட்டி, மல்டி லீனியர் கொடுங்க. இதில் 5 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் காங்க்ரீட் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், தெரியல அப்படின்னா நீங்கள் இதை விட்டுருங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.00, 0.00036, இதுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ 8.25, ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.006, இதனுடைய வேல்யூ 13.04 யூனிட்ஸ். அப்புறம் ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.0013, இதில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 24.52, ஸ்ட்ரெயின் வேல்யூ என்ன அப்படின்னா 0.0019, இதுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ 32.20, தென் 5ல் 0.00243, இதில் 37.79. இந்த கிராஃபை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிராஃப் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப் டிஸ்பிளே ஆகும். திருப்பி ஓகே கொடுத்துட்டு இதை முடிச்சுக்கோங்க. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நியூ மாடல் 2 போங்க. இதில் எலாஸ்டிக் போங்க. எலாஸ்டிக்கில் ஐசோட்ராஃபிக் போகணும். ஐசோட்ராஃபிக் 2E5, இது 0.30 ஃபார் ஸ்டீல். அதே போல் நீங்கள் அடுத்து என்ன கொடுக்கணும்னா இதில் டென்சிட்டி கொடுக்கணும். டென்சிட்டி கொடுங்க. டென்சிட்டி 7850 யூனிட்ஸ். கிளிக் ஓகே. ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டோம். மெஷிங் போங்க, மெஷ் டூல் போங்க, செட்டில் போய் ஓகே. இப்போ சாலிட் 1 பீம் இருக்குது, இது ஓகே. கேன்சல் இட், க்ளோஸ் இட். இப்போ திருப்பி என்ன பண்ணுங்கள், நீங்கள் செக்ஷன் போங்க, காமன் செக்ஷன் போங்க. இதில் 1 போட்டிருக்கு, சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 12 mm மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார். ஸோ 12 பார் ரேடியஸ் 6 mm. கிளிக் அப்ளை கொடுங்க. அடுத்தது 2 போங்க, 10 பார் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஹேங்கர் பாருக்கு ரேடியஸ் 5 mm. அப்ளை. அடுத்தது 3, இது 6 பார். இதில் சர்க்கிள் சூஸ் பண்ணுங்கள், ரேடியஸ் 3. கிளிக் ஓகே.
நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா மெஷ் டூல் போங்க. மெஷ் டூலில் போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த 12 பார் இருக்கும், அதை எடுத்து விட்டுங்க. நீங்கள் எடுத்து விட மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இப்போ சாலிட் 65 மெட்டீரியல் நம்பர் 1 ரியல் கான்ஸ்டன்ட் பண்ண நோ செக்ஷன் கிளிக் ஓகே. இதில் வந்து க்ளோஸ் இட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம நோடாகவே க்ரியேட் பண்ணுறோம். நோட் க்ரியேட் பண்ணும்போது நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நோட் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் மெட்டீரியல் ப்ராப் மாடலிங், க்ரியேட் நோட்ஸ் inactive coordinates. First வந்து 0 0 0 apply, then வந்து 50. இந்த பீம் உடைய width வந்து 250, அது 5 பிரிச்சிருக்கேன். ஸோ 50 100 115 போகும். 150 வந்து 250 வரையும் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். அப்புறம் 200 வந்து அப்புறம் 250 போடணும். ஓகே கொடுத்துருங்க. தெரியலை அதனால் ஃபிட் வியூ லோக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட் வியூ கொடுத்தீங்க அப்படி வரும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது சின்னதாக்கிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணுங்கள். காப்பி நோட்ஸ் காப்பி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து 8 எலிமெண்ட் இருக்கும். அது நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 9 வரணும். நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட் 6, ஒய் ஆஃப்செட்டில் 15 கொடுத்துருங்க. கிளிக் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட் இங்கே அப்சர்வ் பண்ண முடியும். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் நோட் நம்பர் 1 2 3 4 5 6 இருக்குது. 7 8 9 10 வரிசையாக வரும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 6 6 கூடியிருக்கும். 2 8 14 20 26 32 38 44 50 அப்படி போகும். 6 6 கூட்டிகிட்டு போகும். கடைசியாக உள்ள நோட் நம்பர் வந்து 54. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் காப்பி பண்ணணும் நோட்ஸை. இந்த நோட்ஸை காப்பி பண்ணிட்டு இப்போ எத்தனை காப்பி வேணும் அப்படின்னா ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு காப்பீஸ் வந்து நோட் டோட்டல் நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஃபார் நோட்ஸ் வந்து நமக்கு 8 வரும். எலிமெண்ட்ஸ் வந்து 7 இருக்குது. ஸோ 8 நோட்ஸ். இதை எடுத்து விட்ருங்க. இதை விட்டுருந்தீங்கன்னா தப்பாயிரும். Z ஆக்சிஸில் 250 நெகட்டிவில் போகுது. ஓகே கொடுங்க. ஸோ வந்து 7 எலிமெண்ட்டு 8 நோடு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ ஆர் ஃபிட் வியூ கொடுத்துட்டீங்க. இப்போ எலிமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் வியூ போங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் என்டிட்டிஸ் போங்க, செலக்ட் நோட்ஸ்ன்னு போங்க, கிளிக் ஓகே. இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் சூஸ் பண்ணுங்கள். கிளிக் ஓகே. பிளாட் எலிமெண்ட்ஸ் பிளாட் நோட்ஸ் பிளாட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா க்ரியேட் பண்ணணும். எலிமெண்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் நம்பர் த்ரூ நோட்ஸ். இதை சைக்கிளிக் ஆர்டரில் தான் சூஸ் பண்ணணும். கரெக்டாக கவனித்து பாருங்கள். ரைட் சைட்னா ரைட் சைடில் சூஸ் பண்ணணும், லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடில் சூஸ் பண்ணி கிளிக் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. இதை வந்து அடுத்து காப்பி பண்ண வேண்டியதான். காப்பி எலிமெண்ட்ஸ் ஆட்டோ நம்பர். ஸோ இதை வச்சுட்டு கிளிக் ஓகே பண்ணுங்கள். இதில் வந்து எத்தனை காப்பி வேணும் அப்படின்னா 5 காப்பி வேணும், இன்க்ளூடிங் ஒரிஜினல். நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட் 1 தான், கரெக்ட் தான். எக்ஸ் ஆஃப்செட்டில் வந்து 50. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி காப்பி ஆகும். அதுக்கடுத்து திருப்பியும் காப்பி எலிமெண்ட்ஸ் ஆட்டோ நம்பர்கிட்ட போயிட்டு இந்த எலிமெண்ட்டை காப்பி பண்ணுங்கள். எல்லா எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஓகே. ஒய் ஆஃப்செட்டில் எக்ஸ் ஆஃப்செட்டை தூக்கி விட்ருங்க. அடுத்து ஒயில் காப்பி பண்ணுறோம். ஒயில் 50 போடுங்க. நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட் வந்து 6. காப்பீஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 8 காப்பி வரும். ஏன்னா இதனுடைய லென்த் வந்து 8 into 50 400. ஸோ 8 காப்பீஸ், 8 எலிமெண்ட் காப்பீஸ் வேணும். நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட் கிளிக் ஓகே. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. திருப்பி இதையும் காப்பி பண்ணுங்கள். Z ஆக்சிஸ் டைரக்ஷனில் காப்பி பண்ணுங்கள். காப்பி ப்ராப்பராக காப்பி பண்ணுங்கள். கிளிக் ஓகே. 7 எலிமெண்ட்டுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 7 இன்க்ளூடிங் ஒரிஜினலு. நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட்டை தப்பில்லாமல் கொடுக்கணும். 54. ஒய் ஆஃப்செட் எடுத்து விட்ருங்க, டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து Z ஆஃப்செட்டில் -250 நெகட்டிவ் டைரக்ஷனில் 250 போகுது. ஸோ இது வந்து செலக்ட் எவ்ரிதிங் பிளாட் எலிமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 7 எலிமெண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட். அடுத்து வந்து நம்ம வந்து பார்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ பார்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெஷிங் போங்க, மெஷ் டூல் போங்க. மெஷ் டூலில் வந்து செட் போயிட்டு பார் சூஸ் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து பீம் 188 2 கிளிக் ஓகே. இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு plot nodes. இப்போ வந்து entities போங்க, நோட்ஸை சூஸ் பண்ணுங்கள், பாக்ஸ் வச்சுட்டு இந்த நோட்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. இதனுடைய ஐசோமெட்ரிக் வியூ பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போது மெஷின் மாடலிங் கிரியேட் எலிமெண்ட்ஸ் த்ரூ நோட்ஸ். இப்போ இது ரெண்டையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் 12 பாரு. ஓகே, இதை 3 டைமென்ஷனல் வியூவில் பார்க்கணுன்னா டிவைஸ் ஆப்ஷன் போகாதீங்க, ஸ்டைல் போங்க, சைஸ் அண்ட் ஷேப் போட்டு டிஸ்பிளே எலிமெண்ட் ஆன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். பிளாட் எலிமெண்ட்ஸ் போங்க, இந்த மாதிரி பிளாட் ஆகும். இப்போ வந்து பிளாட் கண்ட்ரோலில் டிவைஸ் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே பிளாட் ஆகிடும். இப்போ இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி எலிமெண்ட்ஸ் ஆட்டோ நம்பர் பாக்ஸ் வேணால் சிங்கிளாகவே இருக்கட்டும். இது வேணால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கொடுங்க. செலக்ட் எவ்ரிதிங் பிளாட் எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ரியேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம சிமுலேஷனை. அதுக்கு அடுத்து வந்து ஐசோமெட்ரிக் வியூ போங்க, அது கட்டுது. ரைட் சைடு வியூ போங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இதில் செலக்ட் என்டிட்டிஸ் போங்க, நோட்ஸை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் ஓகே. இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த 2 நோட்ஸையும் சூஸ் பண்ணிட்டு பிளாட் நோட்ஸ் போங்க. இப்போ வந்து 10 mm பார் கிரியேட் பண்ணப்போ மெஷ் டூல் போங்க. மெஷ் டூல் போய் 10 mm பார்னு செட் பண்ணணும். ஸோ 10 mm பார் கிளிக் ஓகே. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து வந்து மாடலிங்கில் போய் க்ரியேட் பண்ணுங்கள் எலிமெண்ட்ஸ் த்ரூ நோட்ஸு. இந்த நோடும் கனெக்ட் பண்ணுங்கள், அப்ளை. அதுக்கடுத்து இந்த நோடு அப்ளை. இப்போ அடுத்து வந்து காப்பி போங்க, எலிமெண்ட்ஸ் ஆட்டோ நம்பர்டு. இந்த எலிமெண்ட்டு கிளிக் ஓகே. இது வந்து 7 காப்பி தான். நோட் நம்பர் இன்க்ரிமெண்ட் 54 தான். எஸ்ட் ஆஃப் செட் -50 தான். கிளிக் ஓகே. இப்போ என்டிட்டிஸ் போய் செலக்ட் எவ்ரிதிங் பிளாட் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேங்கர் பார் கிரியேட் பண்ணிட்டோம். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா அதை டிலீட் பண்ணோன்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நோட்ஸ் சூஸ் பண்ணுறோம். செலக்ட் என்டிட்டிஸ் நோட்ஸ் ஓகே. ஸோ பாக்ஸ் போடுங்க. இந்த சூஸ் பண்ணுறோம் இந்த சைடில். இப்போ இந்த சைட் சூஸ் பண்ணுங்கள், இந்த சைட் சூஸ் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. பிளாட் நோட்ஸ் எல்லாமே பிளாட் ஆகிடுச்சு. ரைட் சைட் போங்க, ரைட் வியூ போட்டிங்க, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது ஃபுல் பிளாட் தெரிய வரும். இப்போ செலக்ட் என்டிட்டிஸ் நோட்ஸ் கிளிக் ஓகே. பாக்ஸில் போய் இதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், கிளிக் ஓகே. பிளாட் நோட்ஸ் ஃப்ரண்ட் வியூ வாங்க. இப்போ வந்து மெஷ் டூல் போங்க, 10 பாராக மாற்றி விடணும். மெஷினில் போய்
மெஷ் டூலில் 10 பார் மாற்றி விடுங்க. 10 பார்லேருந்து 6 பாருக்கு மாற்றி விடுங்க. கிளிக் ஓகே, தென் க்ளோஸ் இட். ஏதாவது டூப்ளிகேட் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் லேட்டர், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து மாடலிங்கில் கிரியேட் எலிமெண்ட்ஸ் பை ஆட்டோ நம்பர்டு காப்பியில் இருக்கும், நம்ம கிரியேட் போனோம் த்ரூ நோட்ஸு. இதுதான் ஸ்டேட் க்ரியேஷனு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஓன் ஸ்டைல் ஆஃப் க்ரியேஷன் இருக்கும், சிமுலேஷன் இருக்கும், அதுபடி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அதை பாருங்கள். ஃபிட் வியூ போங்க, ப்ளாட் எலிமெண்ட்ஸ் போங்க. இந்த எலிமெண்ட் ப்ளாட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எலிமெண்ட்டை காப்பி பண்ணணும். காப்பி எலிமெண்ட்ஸ் ஆட்டோ நம்பர், இது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. இங்கே வந்து 8 காப்பி வரும் எண்ட் டு எண்டு. கிளிக் ஓகே, செலக்ட் எவ்ரிதிங், ப்ளாட் எலிமெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து டெலீட் போங்க, எலிமெண்ட்ஸ் போங்க, இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணுங்கள், அப்ளை, ஓகே. எலிமெண்ட்ஸ் போங்க, பாக்ஸ் எடுங்க, இதை சூஸ் பண்ணுங்கள், இதை சூஸ் பண்ணக்கூடாது, ஓகே. எலிமெண்ட்ஸ் போங்க, பாக்ஸ் எடுங்க, ஓகே பண்ணுங்க. எதுவும் டூப்ளிகேட் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. திருப்பி எலிமெண்ட் டிலீட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு 2 வேலையாக போயிடுச்சு. இங்கே இப்போ திருப்பி வந்து க்ரியேட் பண்ணணும். ரைட் வியூ போங்க, ரைட் வியூ போயிட்டு என்ன பண்ணுங்கள், செலக்ட் என்டிட்டிஸ் போங்க, நோட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். பாக்ஸில் போயிட்டு இந்த நோட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நோட்ஸ், எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்டீரப் க்ரியேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பி க்ரியேட் போங்க, எலிமெண்ட்ஸ் த்ரூ நோட்ஸு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதான் ஈஸி மெத்தடை க்ரியேட் பண்ணுறதுக்கு. கடைசியாக கேன்சல் பண்ணிடுங்க. செலக்ட் எவ்ரிதிங், ப்ளாட் எலிமெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து மேலே மட்டும் சிரப் க்ரியேட் ஆகிருக்கு, சைட்லையும் கீழேயும் காப்பி பண்ணால் போதும். ஸோ ஃப்ரண்ட் வியூ போவாங்க, ஃப்ரண்ட் வியூக்கு வந்து காப்பி போங்க, காப்பி எலிமெண்ட்ஸ் ஆட்டோ நம்பர்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க.
இந்த எலிமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இது தப்பாக வருது, இப்படி காப்பி பண்ண வேண்டாம், மேனுவலாகவே காப்பி பண்ணிடலாம். ரைட் வியூ போங்க, சூஸ் என்டிட்டிஸ், நோட்ஸ் கிளிக் ஓகே, பாக்ஸ் போய் இதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள், கிளிக் ஓகே, பிளாட் நோட்ஸ், அப்புறம் பிளாட் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து காப்பி பண்ணுங்கள், ஆட்டோ நம்பர்டு, இந்த எலிமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் விட்டாலும் பிரச்சனையாக வருதுல, ரொம்ப கேர்ஃபுல்லாக மெட்டிகுலஸாக பண்ணணும். So now the beam is ready for applying load. இந்த மாதிரி கிடச்சிச்சு. ப்ளாட் கண்ட்ரோலில் போய் டிவைஸ் ஆப்ஷன்ஸ் வயர் ஃப்ரேம் மோட எடுத்து விட்டுருங்க. சேவ் டேட்டாபேஸ், ரைட் வியூ போங்க, லோட் அப்ளை பண்ணலாம். லோட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் நோட்ஸ் சூஸ் பண்ணுங்கள், கிளிக் ஓகே. சிம்பிளி சப்போர்ட் கண்டிஷனு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் நோட்ஸ். லெஃப்ட் சைடு வந்து பீம் கண்டினியூஸாக இருக்குது, அதனால் அதை சூஸ் பண்ணி கிளிக் ஓகே. யூசர்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஆனால் Z டைரக்ஷன் வந்து பீம் வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறது இது மீன் பண்ணுது. இப்போ லோட் அப்ளை பண்ணணும். லோட்ஸில் போய் திருப்பி ஸ்ட்ரக்சரலில் போய் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரெஷர் நான் கால்குலேட் பண்ணேன், அதனால் வந்து எலிமெண்ட்டில் அப்ளை பண்ணுறேன். நீங்களும் சின்ன மேனுவல் கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி அதை வந்து நீங்கள் கொடுத்துலாம். ஸோ 35 கிளிக் ஓகே. அதுக்கு அடுத்து வந்து சொல்யூஷனில் போங்க, அனலைசிஸ் டைப், சொல்யூஷன் கண்ட்ரோல் 35 கொடுங்க. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 20 கொடுக்கலாம். மேக்ஸிமம் 100, மினிமம் 15. ரைட் எவ்ரி சப் ஸ்டெப், சொல்யூஷன் கண்ட்ரோல், கிளிக் ஓகே. சேவ் டேட்டாபேஸ். ஸோ இதில் எரர் வந்ததுன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, எலிமெண்ட் 350, எலிமெண்ட் 340. அதை டெலீட் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக டெலீட் பண்ணால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ப்ரீ ப்ராசஸரில் மாடலிங் டெலீட் எலிமெண்ட் 340 ஓகே. இது மாதிரி இன்னும் டூப்ளிகேட் எலிமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும், அதனால் வந்து நம்ம திருப்பி அதை டெலீட் பண்ணோம். அது காரணம் வந்து என்ன அப்படின்னா, அந்த 12 பார் அப்படிங்கிற இப்போ அதை டெலீட் பண்ணியாச்சு. இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா வந்து யங்ஸ் மாடலில் சொல்கிறது 22.916.667. இதை வந்து இன்புட்டாக கொடுக்கணும், அதான் சஜஸ்ட் பண்ண சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் போய் ப்ரீ ப்ராசஸரில் போனீங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, மெட்டீரியல் மாடல்ஸ் போங்க. இதில் கான்க்ரீட்டுடைய லீனியர் ஐசோட்ராஃபிக்கில் வந்து இந்த யங்ஸ் மாடலஸ் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் வருது. அந்த நம்ம கொடுத்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்கு 22.916.6667 என்ன அது கொடுத்துருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. இப்போ எரர் வராது. சேவ் டேட்டாபேஸ், சொல்யூஷன், சால்வ் கரண்ட் லோட்ஸ், கிளிக் ஓகே. ஆன்சர் வந்துடும். இது ஒரு நான் லீனியர் சொல்யூஷன். இது வந்து கன்வர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சொல்யூஷன்லேருந்து ஃபேஸில் வந்து எக்ஸிட் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த லோட்ஸ் அப்ளை பண்ணதுனால வந்து ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் கிரேட்டர் தேன் தி கரண்ட் லிமிட் ஆஃப் 10 lakhsன்னு சொல்லுது. அப்போது வந்து ரிஜிட் பாடி மோஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு, கன்வர்ஜ் ஆகிடுச்சு சொல்யூஷனு. கன்வர்ஜன்ஸ் நாம் படி ஸோ ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸிங் போங்க, ரீட் ரிசல்ட்ஸ் போங்க, பை பிக்கு. ஸோ 15 தடவை லோட் அப்ளை ஆகிருக்கு, 16 தடவை அப்ளை ஆகிருக்கு. கிளிக் ரீட் பண்ணுங்கள், கிளிக் க்ளோஸ் ஓகே. ப்ளாட் ரிசல்ட்ஸ் டிஃபார்ம்டு ஷேப்பு, டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளாட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காங்க்ரீட் ப்ளாட் போட்டிங்கன்னா கிராக்கும் க்ரஷும் ப்ளாட் ஆகும். ஸோ க்ரஷு கிராக் தெரியணும் அப்படின்னா ப்ளாட் கண்ட்ரோலில் போய் டிவைஸ் ஆப்ஷனில் வயர் ஃப்ரேம் மாடல் கிளிக் ஓகே பண்ணுங்கள். ஸோ ஓகே பண்ணால் இந்த மாதிரி கிராக்ஸ் தெரியும். ஸோ
ஸோ இந்த கிராக் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிற கிராக் வந்து ரெட் கலரில் இருக்கும், நெக்ஸ்ட்டு க்ரீனில் இருக்கும், அடுத்து லாஸ்ட் வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய ஃபண்டமெண்டல். ஃபஸ்ட் கிராக் எப்போயுமே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து சிமுலேஷன். சிமுலேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இன்னும் புது சிமுலேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் அ லாட்.